எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு நைட்டு லேட்டாக தான் வந்தேன். வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே வெறும் ரைஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரைஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அது வச்சிருந்த ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் எதை செய்வோன்னு கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து வெட்டி, தக்காளி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் சமைக்க ஆரம்பிக்கணும். தக்காளி 2 போடணும். ஆக்சுவலாக நான் ஒன்று தான் நறுக்கி வச்சுருக்கேன், நான் எதை கவனிக்கலை. இது சமையல் வீடியோலாம் கிடையாது. சும்மா என்னால் முடிஞ்சது நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்கினா தான் என்னால் நைட்டு ஓடும். அதனால் நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சமைக்கிறேன். இதில் எதுவும் கரெக்ஷன்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நான் பெர்ஃபெக்ட் குக்கு கிடையாது. எனக்கு சமைக்கலாம் தெரியாது. வீட்டில் எப்போவுமே எங்கள் அம்மா தான் சமைப்பாங்க. நான் அவ்வளோவா கிச்சன் பக்கமே நான் போக மாட்டேன். நானாக தனியாக இருந்து பழகிக்கிட்டே தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிடுவோம். ஓகே, அடுப்பு சூடாகிட்டு இருக்கும்போது எண்ணெய் எடுத்துருவோம். ஓகே, இந்த எண்ணெய் தான் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது 2 பவுண்டு, நம்ம ஊர் காசுக்கு 200 1 லிட்ரு இங்கே. இதில் கொஞ்சமாக லைட்டாக நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிட்டு, இதில் தாளிக்கிற ஐட்டம்லாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இந்த அக்கா கிட்ட இருந்து எடுப்பேன். அதனால் இவங்கக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்ன எடுக்கிறதுனே தெரியல. என்ன போடுவாங்கன்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. தாளிக்க எதையாச்சும் போடுவோம். பட்டை, கிராம்பு இது போடலான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பட்டைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒன்று போட்டுப்போம். அப்புறமா ஏலக்காய் ஓப்பனே பண்ணலை. அப்போ நான் ஓப்பன் பண்ணதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சோண்டு சீரகம், போட்டாச்சு. வேறு என்ன போடணும்? அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ இது சூடானதுக்கப்புறம் நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இதுதான் ஒரு கடுப்பு. நம்ம ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வந்தால் ஒரு ஆள் நமக்கு சமைச்சு வச்சுருந்தா வேலை ஈஸியாக இருக்கும். வந்தோடனே நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே தூங்கிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துருப்போம். அந்த டயர்டில் கடையில் என்னத்தையாவது நம்ம வாங்கி வயிற்று நப்பிட்டு அப்படியே படுத்துருவோம். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். சாப்பிடவும் நேரம் இருக்காது. இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ஃபுல் டே வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம தான் கிடைக்கிற கேப்பில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கணும். இன்றைக்கி அவங்க 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை. அதனால் அவங்க எதுவுமே சமைக்கலை. இப்போ நம்மள இத்தனால அவங்க ஃப்ரீயாக இருந்தால் அவங்க சமைப்பாங்க. அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு வேலை ஷிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சமைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, நான் தான் சமைப்பேன். ஓகே, இதுதான் சிக்கன். எப்படி வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? அழகாக பீஸாக. வீட்டில் இருக்கும்போது நான் சிக்கன் வெட்டினதே இல்லை எங்கள் ஊரில். ஏன்னா கடைக்காரனே வெட்டி கொடுத்துருவான் எல்லாத்தையுமே. நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் வேலையை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. முழுசாக தான் இருக்கும் எல்லாமே. நம்மளாக தான் வெட்டிக்கணும். ஓகே, இப்போ வெங்காயம் போட்டுருவோமா? வெங்காயத்தை போட்டுருவோம். இதுக்கு ஒரு கரண்டி வேணுங்களா? கரண்டி இதில் இது ஓகே. இந்த கரண்டி நல்லா இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்குற கேப்பில் நீங்கள் கேட்கலாம், என்னடா ப்ராப்பராக பட்டை இதெல்லாம் போட மாட்டியா, இந்த தாளிக்கிறது இதெல்லாமே போட மாட்டேன்னு கேட்கலாம். எனக்கு அது எதுவுமே தெரியாது. என் கண்ணில் என்ன தென்படுதோ அதை எடுத்து நான் போட்டுருவேன். போட்டு சமைச்சா எனக்கு சாப்பிட முடியும், என்னால் சாப்பிட்டுக்க முடியும். புதுசாக இங்கே கொஞ்சம் இது இருக்குதுங்க, என்னமோ
இதில் ஏதாவது போடலாமான்னு பார்ப்போம். இதில் நான் என்னத்தை போடுறது? கடுகு போடலாமா? தெரியல, கடுகு நான்வெஜ்ஜுக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது சோம்புன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஆமாம், இது சோம்பு தான். சரி, கொஞ்சோண்டு சோம்பு போடுவோம். போதும். இதுக்கு மேலே இதில் இருந்து ஒன்றும் போட வேணும். இந்த மாதிரி தான் சமைச்சு. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வர்றவங்கன்னு இல்லை, நம்ம ஊரில் இருக்கிறவங்களே வேறு ஊருக்கு போய் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த நிலமை தான். அவங்க தான் சமைச்சு அவங்க தான் சாப்பிட்டுக்கிறணும். அதுதான் ஒன்றும் பிரச்சனை. சமைக்கிறது ஒன்று தான் இங்கே அலுப்பு. அதாவது நம்ம ஊரில் எப்படின்னா சாப்பிட ஆள் இருக்கும், ஆனால் வந்து அந்த பொருள் வாங்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதின்னு இல்லை, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு சோர்ஸ் இருக்காது. நம்ம அதை வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டோம், டெய்லி நான்வெஜ்ஜா அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாங்கி போடணும்னா எல்லாமே வாங்கி போட்டுடலாம். கறியிலேருந்து மீன்லேருந்து தேவையான பொருட்கள்லேருந்து எல்லாமே பக்காவாக வாங்கி கொடுத்துடலாம். ஒரு ஆள் நின்று பொறுப்பாக சமைச்சா போதும். அங்கே அதுதான் பிரச்சனை. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து அவங்க இங்கே வந்து சமைக்க கற்றுக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஊரில் இருக்கும்போதே தனியாக தங்கி ஹாஸ்டலில் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க கற்றுக்கிட்டேன். ஸோ அதோட பிரதிபலன் தான் இது. அதனால் எனக்கு ஃபுல்லாகவும் சமைக்க தெரியாது. ஓகே, இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். சால்ட், இதில் கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது என்னது? ஏதோ ஒரு டப்பா இருக்குது, உப்பு டப்பா மாதிரி. ஐ திங்க் உப்பு தான் நினைக்கிறேன். இது கல்லுப்புன்னு நினைக்கிறேன். இதை இப்போ நக்கி பார்ப்போம், எனக்கு ஷோராக தெரில. ஆமாம், உப்பு தான். எடுத்து இப்படி போட்டு விட்டுருவோம். இதுக்கு மேலே போட வேணாம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஃபைனலாக. இது யாருதுனே தெரில, அந்த அக்கா தான் இருக்கும். பரவாயில்ல. எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? கலர் அழகாக தெரியுதா? உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில, எனக்கு பார்க்க நல்லா தெரியுது. ஸோ உப்பை போட்டாச்சு. எப்போவுமே இதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடுவேன் சட்டப்படி. அது இருக்கான்னு தெரியலை, இருங்க பார்ப்போம், இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, ஆஹா, இதில் பச்சை மிளகா இருக்குப்பா. வேணும்னா 2 பச்சை மிளகா போடுவோம். அதான் சொல்கிறேன்ல, ஏதாவது இருந்தால் தான் நான் போடுவேன், இல்லைன்னா நான் போடவே மாட்டேன். என் கண்ணில் அது தென்படணும். ஏதாவது ஒரு பொருள் தென்பட்டுச்சுன்னா நான் வந்து அப்போ தான் அதை கட் பண்ணி பண்ணுவேன். ஓகே, பச்சை மிளகாவை நம்ம வந்து குறுக்க வெட்டிக்கிடுவோம். வெட்டி போட்டாச்சு. இதை ஒன்று வச்சு இதை வெட்டி போட்டாச்சு. ஓகே, இது நல்லா வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கலர் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த கலர் பார்க்க மசாலா ஐட்டம் எதுவுமே போடலை, ஆனால் கலர் பார்க்க நல்லா டக்கராக இருக்குது. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிடுவோம். என்கிட்ட கொஞ்சம் இந்த பொடி நான் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்க. இதை யூஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது மிளகாத்தூள், இது மல்லித்தூள் கொடுத்து விட்டாங்க, தனித்தனியாக அரைச்சி. அதுதான் நான் போட போகிறேன். ஏன்னா இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க தூள் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் மிளகா ஒன்று, மல்லி ஒன்று போதும்னு நினைக்கிறேன். மிளகா இன்னும் கொஞ்சம் போடுவோம், காரம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு மல்லித்தூள் ஆட் பண்ணலாம். சாரி, இது மஞ்சத்தூள் நினைக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுவோம். ஆமாம். இப்போ கரம் மசாலா.
ஓகே, எல்லாம் போட்டாச்சு. இப்போ வழக்கம் போல் கிண்டபடி கிண்டிடுவோம். சமைக்கிறது எவ்வளோ வேலை, ஆனால் பக்குவமாக சமைக்கணும். சமைச்சோம்னா நம்ம வயிறு ரொம்ப சாப்பிட்டு படுத்தோம்னா தான் அடுத்த நாள் நல்லா எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைன்னா கடுப்பாக இருக்கும். என்னடா அது அரை வயிறோடு படுத்தா தூக்கம் வந்து தொலையாது. எப்படா தூக்கம் வராமல் 12-1 மணி வரைக்கும் உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு வழியாக சிக்கனை போட்டேன். சிக்கனை போட்டுட்டு கிண்டி விட்ருக்கேன். இப்போ தான் அள்ளி போட்டேன். இவ்வளோ நேரம் வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் வீடியோ ஆஃபில் இருந்திருக்கு. சாரி. சிக்கன் போட்டுட்டேன். சிக்கன் போட்டுட்டு கொஞ்சோன்னு இதில் வந்து இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நான் வந்து இதை கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை வந்து மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்றதை பார்த்துட்டு முடிச்சுடுவோம். அதுக்குள்ளே வந்து இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா நான் அப்படியே விட்டுருவேன். நான் வந்து சரியான சோம்பேறி. இதை இருந்தாலும் நான் அப்படியே அதை விட்டுருவேன். இது கண்டுக்கவே மாட்டேன். காலையில் வந்து பார்த்தா தான் எனக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ இதில் வந்து இந்த கத்தி நான் வச்சுட்டு இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளோதான். இது வந்து யூஸ் பண்ணுற பொருள் தானே, அதனால் இதை மட்டும் கழுவ வேணாம். வச்சுட்டு இதை மட்டும் வாஷ் பண்ணிடுவோம். ஓகே, ஆக்சுவலாக இந்த பேடு 2ஆக உடஞ்சிருச்சு. இதை ஒட்ட வச்சு இது மேலே வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். ஓகே, இதையும் கழுவியாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு தடவை கழுவிடுவோம். ஏன்னா இதில் கறி வெட்டினா அது ஃபுல்லாக பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதில். இப்போ ஓகே, இதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா. தண்ணியை மட்டும் இதை எடுத்துட்டு இதை இப்படி போட்டுட்டு இதை அப்படியே பில்லில் போட்ட வேண்டியதான். அவ்வளோதான். குழம்பு கொதிச்சிட்ருக்குறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கொதித்து முடித்தோன்னே நம்ம சாப்பிட வேண்டியதான். நல்லா இருக்கோ இல்லையோ சாப்பிட்றோம். இதுக்கு கூடால நம்ம ஒரு தட்டில் சாதம் போட்டுக்கலாம். இதாக இருக்குது தட்டு. இதில் நம்ம வந்து சாதத்தை போட்டுக்குவோம். சாதம் வந்து மத்தியானம் வச்ச சாதம்ல, அதனால் ஒரு மாதிரி விரைச்சிருச்சு. இங்கே குளிர் வேறு சரியான குளிராக வின்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அதுக்கும் பயங்கரமாக விரைச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிறத தானே நம்ம சாப்பிட்டாகணும். ஷோய்யோ, வீட்டில் இருக்கும்போது அதை இதுன்னு கொடுப்பாங்க. அது வேணாம் இது வேணான்னு நொட்டை சொல்கிறது. ஐயோ வேணாம், எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காது அப்படி இப்படின்னு பந்தா கொடுக்கறது. ஆனால் இங்கே வெளிநாடு எங்கேயோ வீட்டை விட்டு தனியாக போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி சோறை எப்படின்னா இப்படி உடச்சி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த ரைஸ் பார்க்க வித்தியாசமாக அது உங்களுக்கு தெரியும். இது என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ரைஸு. நான் ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன், அது தீர்ந்துருச்சு. அது வந்து நாங்கள் டக்குன்னு செஞ்சு நாங்கள் தீர்த்துட்டோம் ரூமில். அதனால் இது தான் இப்போதைக்கு இருந்தது. அதனால் அந்த அக்கா மத்தியானம் இது தான் வச்சுருந்தாங்க. இந்த அரிசி கொஞ்சம் பெருசாக இருக்கும். கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்குலாம் இந்த அரிசி பற்றி தெரியும். ஏன்னா அது கேரளாவில் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த அரிசி. மோஸ்ட்லி இங்கே யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. தமிழில் வந்து இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இது போட்டாச்சு. இதை போட்டுட்டு இதை மூடி வச்சிட்டோம்னா இந்த ரைஸ் போதும். இதுக்கு நம்ம குழம்பு ஊற்றி அடித்தோம்னா கரெக்டாக இருக்கும்.
இந்த கொதிச்சிட்ருக்கு தெரியுதா உங்களுக்கு? வாவ், நல்லா கொதிக்குது. எதுக்கும் நம்ம ஒரு கிண்டி கிண்டி விடுவோம் ஃபார் த சேஃப்டி பர்பஸ். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. உங்களுக்கு எப்படி வாழ்க்கை போயிட்டுருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நான் இது வந்தோடனே இதில் வச்சு நான் சாப்பிட்டு இன்றைக்கான டின்னரை முடிச்சிடுவேன். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.